Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மத்திய கிழக்கு அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதன் எதிரொலியாக சென்னை உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தேவநாதன். வணக்கம் தேவநாதன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. கிழக்கு மத்திய அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு கொங்கன் கடற்கரையில ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருக்கிறது. இது இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா ரத்தனகிரிக்கு வடமேற்கே சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கு. இது இன்று பிற்பகலே பார்த்தோம் அப்படின்னா கொங்கன் கடற்கரையை ஒட்டி ரத்னகிரி மற்றும் டபோலி இடையே ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்க வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதை குறிக்கும் விதமாக தற்போது பார்த்தோம் அப்படின்னா சென்னை, காட்டுப்பள்ளி, எண்ணூர், புதுச்சேரி, கடலூர், காரைக்கால், நாகப்பட்டினம், பாம்பன் மற்றும் தூத்துக்குடி ஆகிய 9 துறைமுகங்கள்ல புயல் தூர முன்னறிவிப்பு கொடியான 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா இது மீன்பிடி தடைக்காலமாக இருக்கிற காரணத்தால ஆழ்கடல் பகுதிக்கு மீனவர்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் இது ஒரு எச்சரிக்கையாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நன்றி தேவநாதன், உங்களுடைய தகவல்களுக்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.